டு அவர் சேனல். இந்தியன் பிளேட்ல இப்போ நம்ம பார்க்க போறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே 1 1/2 கைப்பிடி சின்ன வெங்காயம். இது ஒரு 150 கிராம் இருக்கும். 6 கார்லிக், 6 ரெட் சில்லி. உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க 8 ரெட் சில்லி கூட சேர்த்துக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதையும் நல்லா வதக்கிடுங்க. நம்மளுக்கு சின்ன வெங்காயம் நல்லா சுருங்கி வர ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஆனியன் நம்மளுக்கு நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு தக்காளியோட மேல் தோல் நல்லா சுருங்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. டொமேட்டோ நம்மளுக்கு நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேங்காய் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்தாதீங்க. அப்படி சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்க வதக்கணும் அப்படிங்கிறது இல்ல. மேக்ஸிமம் 1 நிமிஷம் வதக்குனாலே போதும். 1 மினிட் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ப ஃப்ளேம் ஆஃப் பண்ணிறலாம். இப்போ இதில கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இதை இந்த ஹீட்லயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொத்தமல்லி தூள் ஏற்கனவே வறுத்து அரைச்சது தான். அதனால உங்களுக்கு ரொம்ப நேரம் ஹீட்ல வதக்கணும் அப்படிங்கிறது இல்ல. ஸோ உங்களுக்கு இந்த ஹீட்ல லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்ப இத ஆற வச்சு தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். கிரேவி பண்ண ஒரு பேன்ல 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இது நல்லெண்ணெயில செஞ்சா மட்டும் தான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதனால நீங்களும் கண்டிப்பா நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு கத்திரிக்காய் நீங்க 2 விதமா கட் பண்ணி சேர்த்தலாம். ஒண்ணு மேல் காம்பு நீங்க கட் பண்ணிட்டு கீழ் போர்ஷன் 3/4 வாசிக்கு 4ஆ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொன்னு மேல் காம்பு நீங்க கட் பண்ண வேண்டாம். கீழ் போர்ஷன் 3/4 வாசிக்கு 4ஆ கட் பண்ணி இந்த மாரி எடுத்துக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். நான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோக்காக 2 விதமாவே கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்ப இத இந்த ஆயில்லயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. நம்மளுக்கு கத்திரிக்காயோட மேல் தோல் நல்லா சுருங்கி வர ஆரம்பிக்கணும். உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடும். அது வரைக்கும் நல்லா இதுல ஃப்ரை பண்ணிடுங்க. உங்களுக்கு 5லிருந்து 10 நிமிஷம் டைம் எடுக்கும். கத்திரிக்காய் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாத்தீங்களா? இப்ப இத நம்ம வேற பிளேட்ல மாத்தி வச்சிரலாம். இந்த சேம் ஆயிலே நான் குக் பண்ண யூஸ் பண்றேன். இதுல 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாருக்கும். கொஞ்சமா கரி லீஃப். இத நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதுல 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நம்மளுக்கு ஆனியன் நல்லா சுருங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இதுல அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்ட இதுல சேர்த்துரலாம். சேம் மிக்ஸி ஜார்லயே கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு இப்ப சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா கிரேவியா வேணும் அப்டின்னா, தண்ணி நல்லா நீங்க 2 கிளாஸ் கூட சேர்த்துக்கலாம். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் திக்கா தான் வேணும், நல்லா மசாலா மாரி தான் சாப்பிடுவீங்க அப்டின்னா, தண்ணி நீங்க சும்மா ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்தாலே போதும். இப்ப இதுல இந்த கிரேவிக்கு தேவையான 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்ப இத ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துரலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன். அந்த தண்ணியும் இதில சேர்த்துக்கிறேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்ப இது நல்லா 1 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா 1 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்ப நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிரிஞ்சால் இதில ஆட் பண்ணிறலாம். பிரிஞ்சால் நம்ம ஒரு 50% தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கோம். இப்ப இந்த கிரேவில பேலன்ஸ் 50% நல்லா குக் ஆயிடும். இப்ப இத ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு லைட்டா எண்ணெய் எல்லாம் மேல திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இதுல 1/2 ஸ்பூன் ஜாகரி பவுடர் சேர்த்துக்கிறேன். வெல்லம் ஆப்ஷனல் தான், கம்பல்சரி இல்ல. நீங்க விருப்பப்பட்டா வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி அத அவாய்ட் பண்ணிறலாம். கொஞ்சமா கரி லீஃப் சேர்த்துக்கிறேன். இப்ப இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது உங்களுக்கு சுடு சாதத்துல வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இத நீங்க தோசையோடயும் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பா நீங்களும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல குடுங்க. மீண்டும் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.